வைகோ விஜயை பற்றி ஒரு பெரிய தாக்குதல் என்னன்னா, அவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டதே இல்லையா. என்றைக்காவது இந்த 39 ஆண்டு கால அதிமுக எந்த மேடையிலாவது எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலாவது முதலமைச்சர் வார்த்தையாளர் உச்சரிச்சிருக்கிறார்? எனக்கு அப்படிப்பட்ட ஆசை கனவுகள் என்றுமே இருக்கலாம். நீங்க உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் தானே ஆசைப்பட முடியும். நீங்க திமுக கருணாநிதி பின்னாடியில் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. பின்னாடி உங்களால் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும்? முதலமைச்சராக வாய்ப்பு இல்லை. நீங்கள் முதலமைச்சர் ஆகலை. நான் நினைச்சு ஆசைப்படலை. ஆனால் விஜய் ஆசைப்படுகிறார். அதுன்னு சொல்லிட்டு காகித கப்பலில் கரை சேர்க்க முயலுகிறார். காகித கப்பலுங்கிறார். ஏன்னா அவங்க தலைவர் எழுதினார். காகித ஓடம்னு ஒரு படம் வசனம் எழுதி அது பயங்கரமாக ஊற்றிக்கிச்சு. அப்போவே காகித ஓடம் அதை தான் சொல்கிறார். காகித கப்பலில் பயணம் செய்ய முயற்சிக்கிறார். வானத்தில் கற்பனை கோட்டை மண் கோட்டையை கட்டுறாராம். அதாவது முதலமைச்சராக வேணும். நீங்கள் சொல்லலாமா? அவருடைய கனவு நனவாகாது. காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர். ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர். அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும். விஜய்க்கு இன்னைக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிறதா சர்வே வருது. 20%ங்கிறாங்க, 30ங்கிறாங்க, 40ங்கிறாங்க, 70 சீட்டுங்கிறாங்க. உங்கள் விஜயமே 3%, 5% தானே. உங்களுக்கு இதுவே போயிடுச்சா? பம்பர சின்னமே போயிடுச்சா? உங்களுக்கு இது கொடுத்தாங்களே ரெக்கக்னேஷன், அங்கீகாரம், அதெல்லாம் போயிடுச்சா? நீங்கள் போய் முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாலும் நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாத. விஜய் ஆக முடியாதுன்னு நீங்கள் இப்படி சொல்லுங்க. மக்களில் தீர்மானம் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்கள் பையனுக்கு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டீங்க. ஏதோ இந்த எம்எல்ஏவில் ஒரு 5 சீட்டு 4 சீட்டு அதை வாங்கிட்டு அதோடு முடிச்சுக்கோங்க. மற்றவங்களை என்ன ஆகக்கூடாது ஆக முடியாதுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. உங்களுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருந்தது?